சூப்பரான ஒரு இட்லி சாம்பார் தான் வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். 50 கிராம் துவரம் பருப்பு, 50 கிராம் சிறுபருப்பு, 3 போல் பச்சை மிளகாய், கொஞ்சம் போல் பூண்டு போட்டுக்கலாம். 4 கத்திரிக்காய் நல்லா அரிஞ்சு தண்ணியில் போட்டிருக்கேன், அதையும் சேர்த்துக்க வேண்டியதான். வெண்பூசணிக்காய் வந்து சின்ன பீஸ் எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கேரட் எடுத்திருக்கேன், அதையும் பொடியாக நறுக்கி சேர்த்துக்க வேண்டியது தான். 2 போல் வெங்காயம் பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன், 2 தக்காளி இதையும் கூட சேர்த்துக்க வேண்டியது தான். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுட்டு வெறுமிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு 4-5 விசில் வச்சு எடுத்துக்க வேண்டியது தான். பருப்பு சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கரில் மாற்றிட்டு ஒரு சொம்பு அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்க வேண்டியது தான். தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கொதிக்க வைக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கும் போது 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போட்டுக்கலாம். வேறு எந்த மசாலா போட தேவையில்லை. இப்போ நல்லா சாம்பார் கொதிச்சு எடுத்தாச்சு. இப்போ தாளிப்பு வந்து கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கொஞ்சம் போல் பெருங்காயம் போட்டுக்கலாம். தாளிப்பு எல்லாமே வந்து சாம்பாரில் மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதான். என் பையனுக்கு இந்த சாம்பார் வச்சாவே மினி இட்லி தான் பிடிக்கும். நெய் ஊற்றி கொடுத்தா சாம்பாரில் வச்சு சாப்பிட்ருவான். அவன் சாப்பிட்டு அவனும் சூப்பராக இருக்குது சொல்லிட்டா. டாட்டா பாய்.